பெப்சி பாய்ஸ் மணச்சநல்லூர் வெர்சஸ் வடக்கு சாலக்காடு. ஸ்ட்ரைக்கில் வந்து கோகுல் இருக்கார். 5 ஓவர் மேட்ச்சு. நான் ஸ்ட்ரைக்கில் இருக்க சந்தோஷ் ஸ்ட்ரைக் வந்துடுறாரு. அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு பால். ஃபஸ்ட் ஓவரில் 2வது பால். ஒரு ஸ்லோயராக ஒரு கட்ரு கைக்கு அடிச்சுட்டு ஒரு ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் பால் ஒரு ஸ்லோயர், பவுலர் கைக்கு அடிச்சுட்டு ஓட முடியலை, டாட். நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்கார் லெக் சைடில். அங்கே பவர் பிளே காரணமாக யாருமே இல்லை, ஃபீல்டர் யாரும் ஓடி வந்து துரத்தி வந்திருக்காங்க. 4 அம்பேர் செக் பண்ணி சொல்லுவாங்க. 2 ரன் ஓடிட்டாங்கன்னா. நெக்ஸ்ட் பால் ஒரு ஸ்லோயராக ஒரு ஃபுல் டாஸு லெக் சைடு பவர் பிளே சர்க்கிளில். அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காங்க, ஆனால் கேட்ச் பிடிக்கல, மிஸ் பண்ணிட்டாங்க. அங்கே பேட்ஸ்மேன் கீழே விழுந்துட்டாங்க, அதனால் ஒரு ரன் மட்டும் தான் ஓடிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் ஒரு கட்ரு போட்டுருக்காரு லெக் சைடு, கைக்கே போகுது, செம கேட்சுங்க பவர் பிளே சர்க்கிளுக்குள்ளேயே. வடக்கு சாலக்காடு அணியில் முதல் விக்கெட்டை இழக்கிறார். பேட்ஸ்மேனாக வினோத். 1 ஓவர் முடிகிற நிலையில் 1 விக்கெட் இழப்புக்கு அணியின் எண்ணிக்கை 5. செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால் பெப்சி அணிக்காக 2வது ஓவரை வீச ஜானி. பவர் பிளே ஓவர் இதுவும். 2 ஃபீல்டர் தான் வெளியே இருக்காங்க. ஒரு கட்ரு போட்டார், டாட். செம பால், நல்ல நீல அகலத்தில். ஜானி நல்லா பால் போடுறாரு, பிச்சை யூஸ் பண்ணுறாரு. அடிச்சிருக்காங்க லெக் சைடு ஸ்ட்ரைட்டில். அங்கே ஃபீல்டர் 2 பேர் இருக்காங்க, கேட்ச் பிடிப்பாங்களா? ஒரு ஃபைனலாக அந்த கேட்சை எடுத்துட்டாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேருமே அவுட்டு. ஸ்ட்ரைட்டில் அடித்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேருமே அவுட்டு. ஸ்ட்ரைட்டில் ஒரு பால் கேட்சு. செகண்ட் ரவுண்ட் பேட்ஸ்மேனாக வடக்கு சாலப்பட்டி அன்னைக்கு சாலக்காடு அன்னைக்கு செகண்ட் ரவுண்ட் பேட்ஸ்மேனாக திருப்பதி. செகண்ட் ஓவரில் 3rd பால் என்ன பண்ண போகிறாங்க பார்ப்போம். ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட் பால் ஒரு ஸ்லோயராக போட்டிருக்காங்க, கீப்பர் டாட். ஜானி சூப்பராக ஓவர் போட்டிருக்காரு இது வரைக்கும். டாட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பால் சூப்பராக போட்டிருக்காரு இது வரைக்கும். ஒரு மறுபடியும் ஒரு ஸ்லோயர் போட்டிருக்காங்க லெக் சைடு. அங்கே அடிச்சிருக்காரு, அங்கே ஒரு ஃபீல்டு இருக்கார், கேட்ச் பிடிப்பாரா? ஒரு மிஸ்ஃபீல்டு, அங்கே கேட்சை தவற விட்டாங்க. ரன் அவுட்டாக மாறுமா? இல்லை, ஓடலை. ஒரு ரன்னு மட்டும் தான் ஓடிருக்காங்க. லாஸ்ட் 1 பால் 2வது ஓவரில் ரிவர்ஸ் திரும்பி ஆட ஒரு முயற்சி ஆடி இருக்காரு. அங்கே தேடமேன் திசையில் ஃபீல்டர் துரத்திட்டு போவாங்க. 4 மாறுமா? எல்லைக்கோட்டை கடந்து 4. ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி அடிச்சிருக்காங்க ரிவர்ஸில். 2 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 2 ஓவருக்கு 10 ரன்னு. பவர் பிளே முடிஞ்சிருச்சு. 3வது ஓவரை வீச சிறுவன் பரணி. எப்படி போடுறான்னு பார்ப்போம். கை சுற்றி பவுலிங் போடுறாரு, இந்த வயசுலேயும் பரவாயில்ல, வாழ்த்துக்கள். கொஞ்ச நேரம் யூடியூப் சேனல் சார்பாக. 3rd ஓவரில் ஃபஸ்ட் 1 பால். உடம்புக்கு போடப்பட்ட பந்து, அங்கே ஃபீல்டர் கைக்கே பால் போகுது, விக்கெட்டா? விக்கெட். ஃபஸ்ட்டு பாலே பரணி விக்கெட் எடுத்திருக்காரு, சூப்பராக போட்டார். வடக்கு சாலக்காடு அணிக்காக ராமச்சந்திரன் அடுத்த பேட்ஸ்மனாக. பரணியிடமிருந்து 2வது பந்து ஆஃப் சைடு க்ளோஸ்லேயே தொட்டு விட்டு 1 ரன் மட்டும். நெக்ஸ்ட் பால் பரணி இது வரைக்கும் சூப்பராக ஓவர் போடுறாரு. அங்கே க்ளோஸ்லேயே கேட்ச் பிடிப்பாங்களா? 2 பேர் போகிறாங்க, விக்கெட். 2 விக்கெட் எடுத்துட்டார் பரணி இது வரைக்கும். அடுத்த பேட்ஸ்மேனாக அஜித் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். தனது அணிக்காக இவங்க சிங்கிள் 2 விளாண்டா ரன்னை கொண்டு வரணும். விக்கெட் எடுத்து விட்டுக்கிட்டே இருக்காங்க. விக்கெட்டை ஸ்டெண்ட் பண்ணி விளாடணும். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஆஃப் சைடு, அங்கே குட் ஃபீல்டிங், செம்ம ஸ்டாப்பு, 1 ரன் மட்டும். லாஸ்ட் 2 பால் ஒரு ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு. பவுலர் கைக்கே போயிருக்கு, விக்கெட் எடுப்பாரா? அவரே கேட்ச் பிடிப்பாரா? விக்கெட். 3 விக்கெட் எடுத்துட்டாரு. செம்ம ஓவர் போட்டிருக்காரு. சூப்பர் பவுலிங் பரணியிடமிருந்து. அடுத்த பேட்ஸ்மேன் வெங்கடேஷ். 3rd ஓவரில் லாஸ்ட் 1 பால். ஸ்ட்ரைக்கில் வெங்கடேஷ் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அடிச்சிருக்கார் லெக் சைடு மடக்கி, தம்பி. அங்கே 2 ஃபீல்டர் இருக்காங்க, கேட்ச் பிடிப்பாங்களா? விக்கெட். 4 விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு தனது அன்னைக்காக பரணி. ஓவர் வீசி செம பவுலிங் பரணியிடமிருந்து. குட் பவுலிங் தம்பி.
ஒரு முடிவு நிலையில் அணியின் எண்ணிக்கை 6 விக்கெட் இழப்புக்கு 12 ரன் அடிச்சிருக்காங்க. 4th ஓவரில் ஃபஸ்ட் 1 பால். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். செம்ம பவுலிங், செம்ம யார்கர் டாட். கமல் நல்ல ஃபேஸில் போட்டுட்ருக்காரு. என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். நல்ல ஸ்டைலாக க்ளீன் போல்டு. அடுத்த விக்கெட் இழக்கிறாங்க, 7வது விக்கெட்டை. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் மதன், 7 விக்கெட் விட்ருக்காங்க. நெக்ஸ்ட் பால் கமலிடமிருந்து ஒரு செம பால். ஆஃப் சைடு க்ளோஸ்லேயே தொட்டுவிட்டு ஒரு ரன் ஓட்டாங்க. சைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் யோகி, ஒரு நான் சைக்கிள் இருந்தார், இப்போ தான் ஸ்ட்ரைக் வர்றாரு. ஒரு ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட் பால். பவுலர் கைக்கு அடிச்சுட்டு ஓட முடியல, டாட். நெக்ஸ்ட் பால் நல்லா போடுறாரு கமல். லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு. அங்கே ஒரு ஃபீல்டு இருக்கார், கேட்ச் பிடிப்பாரா, ஓடி வராரு. அங்கே மிஸ் பண்ணிட்டாரு பாலை. அதுக்காரமாக அங்கே 2 ரன் ஓட்டாங்க. சிறு தடமாற்றம், 2 எதுவும் ஓடல, 2 ரன்னு. நெக்ஸ்ட் பால் யோகி ஸ்ட்ரைக்கில் இறங்கி போய் ஆடி இருக்காரு. லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு. அங்கே 3 ஃபீல்டர் ஒன்று கூடுறாங்க. கேட்ச் பிடிப்பாங்களா? சிறுவன் பரணி கேட்சை மிஸ் பண்ண. இங்கே கீப்பர் 2க்கு த்ரோ விட்ருக்காங்க. அதுக்குள்ளே 2 ஓடிட்டாங்க. ஓவரை வீச சந்தோஷ். 4 ஓவர் முடிவிட்ட நிலையில் வடக்கு சாலக்காடு அணியின் எண்ணிக்கை 17. லாஸ்ட் ஓவரு. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கண்டிப்பாக ஒரு 6 ஓவர் 4 பெரிய ஸ்கோர் வேணும் கண்டிப்பாக ஃபைட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட் பால் ஒரு கட்ரு போட்டிருக்காரு, ஸ்லோயராக உடம்புல பட்டு டாட். செகண்ட் பால் ஒரு கீப்பர் எஜ்ஜு. அங்கே கீப்பர் கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு, ஒரு ரன் ஓடிட்டாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் 4 பால் உடம்புல பட்டு டாட். நெக்ஸ்ட் பால் ஒரு பவுன்ஸ், ஒயிடு கொடுத்துருக்காங்க. ஒயிடு பால் ரீபால். இறங்கி போய் ஒரு ஆடி இருக்காரு, டாட். பேட்ஸ்மேனுக்கு லெக் கட்டர் போட்டிருக்காங்க. அவரெல்லாம் ஆடவே தெரில அவருக்கு. உடம்புல பேட்டில் பட்டு உடம்புல பட்டு ஒரு ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் பால் லெக் கட்டர் போடுறாரு. என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். பாலை டாட் வச்சுட்டாரு. ஆனால் கீப்பர் ஓட ஒரு முயற்சி, விக்கெட். ரன் அவுட் மூலியமாக தனது விக்கெட் இழக்கிறாங்க. ஓவர் முடிவுற்ற நிலையில் அணி எண்ணிக்கை 20. 21 எடுத்தால் மணச்சனூர் பெப்சி பாய்ஸ் அணியினர் இப்போட்டியில் வெற்றி பெறலாம். ஜானி மற்றும் சந்தோஷ். பவுலர் நேம் வந்து சந்தோஷ். பவர் பிளே முதல் ஓவரை வீச வடக்கு சாலக்காடு அணிக்காக சந்தோஷ். பவர் பிளேயின் முதல் ஓவர் 21 ரன் எடுத்தால் பெப்சி அணியினர் இப்போட்டியில் வெற்றி பெறலாம். ஃபஸ்ட் பால் நல்லா லாங் ரன்னப்பில் ஓடி வர்றார் பவுலர். போட்டிருக்காரு ஒரு எட்ஜு. அங்கே கீப்பர் கேட்சை மிஸ் பண்ணி ரன் அவுட்டா? ரன் அவுட்டையும் மிஸ் பண்ணிட்டாங்க, ஒரு ரன். செகண்ட் பால் சந்தோஷ் ஸ்ட்ரைக்கில். பவுலர் ஓடி வர்றாரு லாங் ரன்னப்பில். பண்ணாங்கன்னு பார்ப்போம். ஓடி வந்து டாட். தேர்ட் பால் ஒரு நல்ல ஏர்கார். அங்கே ஒரு ஃபீல்டர் கைக்கே அடிச்சுட்டு ஓடி இருக்காங்க, ஒரு ரன். நெக்ஸ்ட் பால் லெக் சைடு க்ளோஸ்லேயே அடிச்சுட்டு ஒரு ரன் மட்டும். நெக்ஸ்ட் பால் அங்கே தேர்மன் திசையில் தொட்டு விட்டு ஒரு ரன் ஓடி. அவர் ஒரு மிஸ்ஃபீல்டு, அங்கே 2 ரன் ஓடிட்டாங்க. அதுக்குள்ளே 2. நெக்ஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி ஆடி இருக்காரு. அங்கே ஆஃப் சைடு மடக்கி அடிச்சிருக்காங்க. 4ஆ 4ஆக மாறுமா? எல்லைக்கடை துரத்தி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு சிறு தடுமாற்றம். அம்பையர் செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க. 4ஆ 2ஆ? 2 ரன் கொடுத்துருக்காங்க. 2வது பவர் பிளே ஓவரை வீச மதன். ஒரு ஓவருக்கு 7 ரன் அடிச்சிருக்காங்க. மணச்சனூர் பெப்சி பாய்ஸ். செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட்டு பால். இதுவும் பவர் பிளே ஓவர் தான். 2 ஃபீல்டர் வெளியே இருக்காங்க, சர்க்கிளுக்கு வெளியே. 21 ரன் எடுத்தால் வின்னு. 7 ரன் அடிச்சிட்டாங்க. செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட் 1 பால் அடிச்சிருக்காரு. அங்கே செகண்ட் ஸ்லிப்பில் யாருமே இல்லை, ஃபீல்டர் விரட்டி ஓடிக்கிட்டு இருக்காரு. ஒரு ரன் தான் ஓடி இருக்காங்க. பாலை கலெக்ட் பண்ணி ஒரு ரன் மட்டும். செகண்ட் பால் ஃபுல் டாஸ் போட்டிருக்காங்க.
பிச்சில் நோ பால் கொடுத்துருக்காங்க. கிரீஸ் நோ கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ கட். நெக்ஸ்ட் பால் ரீபால். ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு. அரைஞ்சிருக்காரு. அங்கே ஒரு ஃபீல்டு இருக்கார். கேட்ச் பிடிப்பாரா? விக்கெட். சாரி, இது ஃப்ரீ கட் பால்னால ஒரு ரன்னு. கேட்சை பிடிச்சிட்டாரு. நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸாக போடுறாரு. ஒரு யார்க்கரு ஆஃப் சைடு பலார்னு ஒரு ஆறு அரைஞ்சிருக்காரு. அங்கே ஒரு ஃபீல்டு இருக்கார். அவரையும் தாண்டி 6, மிகப்பெரிய 6. இந்த இன்னிங்ஸில் வர இந்த மேட்ச்லேயே ஃபஸ்ட்டு 6. செம்ம பேட்டிங். அடிக்கும் போது சவுண்டுலேயே கேட்டுச்சு. மிகப்பெரிய 6. ஸ்ட்ரைட்டில் காற்றுலேயே அடிச்சிட்டா ஏற்று. நெக்ஸ்ட் பால் இறங்கி போய் ஆடி இருக்காரு. அங்கே டாட். நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. மறுபடியும் மடக்கி லெக் சைடு வெளியே 6 போகுமா? 6, மிகப்பெரிய 2 6 அடித்து மேட்சை முடிச்சுட்டு போயிட்டாரு. செம்ம பேட்டிங் ஜானி. 2 அடி 2 6. மேட்ச் முடிஞ்சு. மேட்ச் வின் பை மணச்சநல்லூர் பெப்சி பாய்ஸ். வடக்கு சாலக்காடு அணி நடத்தும் முதலாம் ஆண்டு கிரிக்கெட் தொடர் போட்டி. டே 1ல் ஃபஸ்ட்டு மேட்ச் யாராருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளரை அணியினருக்கும் ஐயம்பாளையம் ஆராய்பள்ளம் அணியினருக்கும் நடைபெறும். இப்போட்டியில் திருவள்ளரை அணியினர் ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆராய்பள்ளம் அணியினர் பேட்டிங். முதல் பந்து லெக் சைடில் அடிக்கப்பட்ட ஓவர் முடிகிற நிலையில் அணியின் எண்ணிக்கை 6, 1 விக்கெட் இழப்பிற்கு. ஆராய்பள்ளம் பேட்டிங். செகண்ட் ஓவர் பவர் பிளே ஓவரை வீச செந்தில் திருவள்ளர் அணியிலிருந்து பவுலர் கைக்கு அடிச்சுட்டு ஓட முடியல. டாட். காமராஜ் மற்றும் விக்கி. அங்கே மறுபடியும் பவர் பிளே சர்க்கிள்குள்ளேயே இருக்குது பால். விக்கெட்டா? விக்கெட். காமராஜ் தனது விக்கெட்டை இருந்து வெளியேறுகிறார். அடுத்து செகண்ட் ஒன் பேட்ஸ்மேனாக விஜய். செந்தில் அருமையாக பால் வீசிட்டு பிச்சு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. மழை பெஞ்சிருக்கனால மறுபடியும் லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காங்க. அங்கே ஒரு ஃபீல்டு இருக்கார். ஃபுல் ஸ்டாப். 1 ரன் மட்டும். நல்ல த்ரோ. விக்னேஷ் ஸ்ட்ரைக்கில் அடிச்சிருக்காரு. லெக் சைடு. அங்கே ஒரு ஃபீல்டு இருக்கார். கேட்ச் பிடிப்பாரா? விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேனாக மோகன். ஸ்ட்ரைக்கில் கீப்பர் கைக்கு தொட்டு விட்டு ஓட ஒரு முயற்சி, ஓட முடியல. டாட். செகண்ட் ஓவரில் லாஸ்ட்டு 1 பால் காலில் பட்டு ஓட முடியல. டாட். ஆராய்பள்ளம் 2 ஓவர் முடிவிட்ட நிலையில் 3 விக்கெட் இழப்பிற்கு 7 ஓட்டங்களை மட்டுமே எடுத்துள்ளனர். பெரிய ஃபைட் பண்ணணுன்னா நல்லா ரன் அடிக்கணும். அடுத்த ஓவரை வீச கருப்பு. தேர்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால் என்ன பண்ண போகிறாங்க? க்ளோஸ்லேயே ஆஃப் சைடு அடிச்சுட்டு 1 ரன் ஓட்டாங்க. செகண்ட் பால் ஒரு லெக் கட்ரு. டாட். நெக்ஸ்ட் பால் ஒரு ஒயிட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பால் பவுலர் கைக்கு அடிச்சுட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓடலை. டாட். நெக்ஸ்ட் பால் ஒரு புல்டாஸ் பால். மறுபடியும் பவுலர் கைக்கு அடிச்சுட்டு ஓட முடியல. டாட். நெக்ஸ்ட் பால் ஆஃப் சைடு மடக்கி அடிச்சிருக்காங்க. அங்கே ஒரு ஃபீல்டர் ஓடி வராரு. கேட்ச் பிடிப்பாரா? ஓ, செம்ம ட்ரைங் அவுட் இருந்து அந்த ஃபீல்டர் இருந்து கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு. 2 ஓடிட்டாங்க. 2 ரன். நெக்ஸ்ட் பால் ஒரு புல்டாஸ் பால். மறுபடியும் ஆஃப் சைடில் அடிச்சுட்டு ஓடி இருக்காங்க. ஒரு ஃபீல்டர் துரத்தி போகிறாரு. 2வா? 2 ரன் ஓட்டாங்க கைக்கு அடிச்சுட்டு. ஓவர். 3 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 13. அடுத்த ஓவரை வீச விசு ஒரு புல் டாஸ். இறங்கி போய் ஆடி இருக்காரு. ஆஃப் சைடில் அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார். 1 ரன் மட்டும். நெக்ஸ்ட் பால் அங்கே ஆஃப் சைடில் ஸ்டெம்புக்கு பின்னாடி நேராக அடிச்சிருக்காங்க. நாவல் ஃபீல்டர் இருக்கார். 1 ரன் மட்டும். நெக்ஸ்ட் பால் லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காங்க. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார். கைக்கே பால் போயிடுச்சு. விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேனாக மனோஜ். ஆராய்பள்ளம் அணிக்காக லெக் சைடு காலிலே தூக்கி போட்டார். டாட். நெக்ஸ்ட் பால் மடக்கி அடிச்சிருக்காங்க. அங்கே ஃபீல்டர் யாரும் இல்லை. 1 ரன் மட்டும். லாஸ்ட் பால்
ஒரு யார்கரு ஆஃப் சைடு கைக்கே ஃபீல்டருக்கே அடிச்சுட்டு ஓடி இருக்காங்க. ரன் அவுட்டாக மாறுமா? விக்கெட். மனோஜ் தனது விக்கெட்டை இழக்கிறார் ரன் அவுட் மூலமாக. அடுத்த ஓவர் முதல் பால் டாட் பால். ஜானியிடமிருந்து இரண்டாவது பந்து. ஒரு ஃபுல் டாஸ் ஆஃப் சைடு கையிலே அடிச்சுட்டு ஓடிட்டாங்க. பால் பம்ப் ஆகிடுச்சு குத்தி. ஒரு ரன் மட்டும். நெக்ஸ்ட் பால் ஒரு டாட். 4 ஓவர் முடிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 5 விக்கெட் இழப்பிற்கு 16 ஓட்டங்கள். 5வது ஓவரில் ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பால் மறுபடியும் கீப்பர் அடிச்சுட்டு ஓட முடியல. டாட். நெக்ஸ்ட் பால் ஒரு எட்ஜு கீப்பர் கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு. டாட். லாஸ்ட் ஒன் பால் இறங்கி போய் ஆட ஒரு முயற்சி. ஆஃப் சைடு ஒரு ட்ரைவு கவரில். அங்கே ஒரு ஃபீல்டர் துரத்தி வராரு. பாலை பிடிச்சிட்டாரு. ஒரு ரன் மட்டும். கோகுல் ஸ்ட்ரைக்கில். இறுதி ஓவரை 11 ஸ்டார் அணிக்காக வீச விசு 18 ரன் அடிச்சிருக்காங்க. 5 ஓவருக்கு உடம்புல பட்டு. டாட். 5 ஓவருக்கு 18 ஓட்டங்களை பெற்றுள்ளன. இறுதி ஓவரை வீச விசு 11 ஸ்டார் அணிக்காக. லாஸ்ட் 5 பால் ஒரு ஸ்லோயர் போட்டிருக்காரு. டாட். தேர்ட் பால் டாட். நெக்ஸ்ட் பால் விக்கெட். முருகன் அடுத்த பேட்ஸ்மேனாக. ஒரு புல் டாஸ் உடம்புல பட்டு. டாட். ஃபஸ்ட் இன்னிங்ஸின் லாஸ்ட் ஒன் பால். ஒரு எட்ஜி கீப்பருக்கு பின்னாடி. கீப்பர் துரத்தி ஓடிக்கிட்டு இருக்காரு. பாலை கலெக்ட் பண்ணிட்டாரு. 2 ஓடுவாங்களா? 2வது ரன் விக்கெட். ரன் அவுட். வடக்கு சாலப்பட்டி நடத்தும் கிரிக்கெட் தொடர் போட்டி டே 1ல் ஃபஸ்ட்டு மேட்ச் 11 ஸ்டார் திருவள்ளரை அணிக்கும் ஆராய்ப்பள்ளம் அணிக்கும் நடைபெற இருக்கு. இப்போட்டி 6 ஓவரை கொண்டதாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 ஓவர் காமன் பவர் பிளே. ஆராய்ப்பள்ளம் அணியினர் 6 ஓவர் முடிட்ட நிலையில் 19 ஓட்டங்களை எடுத்துள்ளனர். திருவள்ளரை 11 ஸ்டார் அணியினர் வெற்றி பெற 6 ஓவருக்கு 20 ரன் அடித்தால் இப்போட்டியில் திருவள்ளரை 11 ஸ்டார் அணியினர் வெற்றி பெறலாம். பவர் பிளே முதல் ஓவர் வீச ஆராயம்பள்ளம் அணிக்காக முருகன். 11 ஸ்டார் திருவள்ளரை அணிக்காக ஓப்பனிங் பேரா நாவலன் மற்றும் விசு. நாவல் சைக்கிள் இருப்பார். விசு நான் சைக்கிள் இருப்பார். பவர் பிளே ஓவரின் முதல் பந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். டாட். செம்ம பால். செம்ம யார்க்கிறது. செகண்ட் பால் உடம்புல பட்டு. டாட். தேர்ட் பால் காலிலே போட்டார். டாட். கோஸ்கூர் மேட்ச்சு ஃபீல்டிங் நல்லா பண்ணி தரணும். ஒரு கேட்சா விக்கெட்டா? விக்கெட்டை பிடி. ஐயோ மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ தான் சொல்லி முடித்தேன். மெயின் விக்கெட்டு. உங்கள் விக்கெட்லாம் கேட்ச் பிடிக்கணும். அப்போ தான் இந்த 20 ரன்னுக்குள்ளே பால் போட முடியும். செம்மையாக பால் போட்டார். 4 பால். லாஸ்ட் 2 பால் விசு ஸ்ட்ரைக்கில். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். டீசெண்டாக செகண்ட் ஸ்லிப்பில் தொட்டு விட்டு ஒரு ரன் ஓட்டாங்க. லாஸ்ட் 1 பால் சைக்கிள் நாவலன். லாஸ்ட் 1 பால் பவர் பிளேயில். அங்கே ஃபீல்டர் மிஸ் பண்ணிட்டார். ஆஃப் சைடு பள்ளிச்சின்னு ஒரு 6 நாள் 4 எல்லைக்கோட்டை தொடுமா தேக்கியிருக்காங்க. அம்பையர் செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க 4 or 2 2 ரன் ஓட்டாங்க. 2 ரன் கொடுத்துருக்காங்க. ஓவர். ஒரு ஓவர் முடிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 4. 2வது பவர் பிளே ஓவரை வீச மனோஜ். ஸ்ட்ரைக்கில் வந்து விசு என்ன பண்ணுறாரு. ஒரு ஃபுல் டாஸ் போட்டிருக்காங்க. அங்கே கீப்பர் தலைக்கு பின்னாடி யாருமே இல்லை. கீப்பர் துரத்தி போயிட்டுருக்காரு. 2 ரன் ஓட்டாங்க. செகண்ட் பால் அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார். அவர் தலைக்கு மேலே போயிடுச்சு. தேர்ட் மேன் திசையில் துரத்தி போயிட்டுருக்காரு. 2 ஓடுவாங்களா? ஓடலை. ஒரு ரன் மட்டும். நெக்ஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ். இங்கே யாருமே இல்லை. கேப்பில் போயிடுச்சு. பவர் பிளே சர்க்கிளுக்கு வேணுமா? 4 எல்லைக்கோட்டை தொடுமா? போகலை. 2 ரன் ஓடி இருக்காங்க. 2 ரன். அடித்த ரன்னுக்கு ஃபைட் பண்ணோம்னா நல்லா பவுலிங் போடணும். ஃபுல் டாஸ் போடாமல் பாலை பிச் பண்ணால் டாட் விழும். அங்கே செகண்ட் ஸ்லிப்பில் யாருமே இல்லை. அதன் காரணமாக தொட்டு விட்டே ஒரு ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி ஒரு ஆட முயற்சி. டாட். நெக்ஸ்ட் பால் நோ பால் கொடுத்துருக்காரு. ஆனால் அங்கே கேட்ச் பிடிச்சிட்டாங்க. பவுலரே பவுலிங் போட்டுட்டு. விக்கெட்.
மிஸ் ஆகிடுச்சு. ஃப்ரீ கிட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது ரீபால் போடணும். என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஸ்டம்புக்கு பின்னாடி போய் ஆடி இருக்காரு. அங்கே கீப்பர் கேட்ச் ஆகுமா? ஃப்ரீ கிட் பால் அடிச்சிருக்காரு. ரன் அவுட் மூலியமாக வெளியேறார் விசு. 2 ஓவர் முடிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 1 விக்கெட் இழப்பிற்கு 11 ரன்னு. 3வது ஓவர் வீச முருகன். பவர் பிளே முடிஞ்சிருச்சு. அங்கே லெக் சைடு ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு. அங்கே ஒரு ஃபீல்டு இருப்பார், கேட்ச் பிடிப்பார், விக்கெட். நாவலும் தனது விக்கெட்டை இழந்து வெளியேறார். அடுத்தடுத்து 2 விக்கெட்டு. சைக்கிளில் செந்தில் நியூ பேட்ஸ்மேன். இங்கே லெக் சைடு க்ளோஸில் அடிச்சுட்டே 1 ரன் ஓட்டாங்க. 1 ரன் மட்டும். நியூ பேட்ஸ்மேன் தினேஷ் ஸ்ட்ரைக்கில். நான் சைக்கிளிருந்து பார்த்தா ஸ்ட்ரைக் வராரு. டாட். நெக்ஸ்ட் பால் டாட். ஒரு லெக் கட்டுற மாதிரி போடுறாரு. டாட். நெக்ஸ்ட் பால் உடம்புக்கு போடப்பட்ட பந்து வளைச்சி அடிச்சிருக்காரு. அங்கே லெக் சைடு 6ஆ 4ஆ அம்பையர் செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க. அது 6 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 6 இந்த டோர்னமெண்ட்டு இந்த மேட்ச்சில் தினேஷ் பேட்லேருந்து. லாஸ்ட் 1 பால் 1 ரன் எடுத்தா வின்னு. கீப்பர் துரத்தி போயிட்டுருக்காரு. கீப்பருக்கு பின்னாடி 1 ரன் ஓடி இருக்காங்க. ஓவர் முடிஞ்சிச்சு. டை 1-2 வின். திருவள்ளரை 11 ஸ்டார் அணியினர். விக்கெட். தனது முதல் பந்திலே 6 அடித்த பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்துட்டாரு. 1 ரன் அடித்தா வின் பண்ணலாம். 11 ஸ்டார் அணியினர் விக்கெட்டை விட்டுகிட்டே இருக்காங்க. பார்ப்போம் அடிக்கிறாங்களான்னு ரன்னு. நியூ பேட்ஸ்மேன் மணிகண்டன் 4வது ஓவரில் 2வது பந்தை பேஸ் பண்ண 1 ரன் அடித்தா வின் பண்ணலாம். என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். அடிச்சிருவாரா? இந்த வரலையே. டீசெண்டாக கவர் டிரைவ் ஒன்று ஆடிட்டு ஒரு சிங்கிள். மேட்ச் வின் பை திருவள்ளரை 11 ஸ்டார் அணி. மேட்ச் யார் இருக்குது பார்த்தீங்கன்னா வளையூர் அவங்களுக்கும் திருவள்ளரை அவங்களுக்கும் மேட்ச் நடக்க போகுது. இது டே 2ல் செட்டிங் டீம் மேட்ச்சு. லாஸ்ட் டைம்